பேசலாம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனமும் 4வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. 2வது வசனம் சொல்லு, நான் உனக்கு முன்னே போய் கோண நாணயங்களை செவையாக்குவேன். அவர் முன்னே போய் உங்களுடைய காரியங்களிலே அவர் எப்படி ஆக்குற கோணல் ஆனவைகளை செவையாக்குற தேவனாய் இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. பாருங்க, உங்களுடைய காரியங்களிலே எல்லா சூழ்நிலையிலும் ஜெயத்தை தந்து நீங்கள் அவரை அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாடுகளை முறியடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் மித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் மித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. அழகாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை அறியாத இருந்த நாளிலே அவருடைய நாமத்தை தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் ஒருவேளை ஆண்டவரை இயேசுவை அறியாது இருப்பீர்களானா இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, இயேசுவை தேடுங்க. எல்லா வெண்கல கதவுகளை உடைக்கிற இரும்பு தாழ்பாடுகளை முறியடிக்கிற தேவனா இருக்க அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உங்களுக்கு கொடுத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உன்னை பெயர் சொல்லியே அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு. அப்ப அவரே என்று இயேசுவே என்று அறியும்படிக்கு தான் 4வது வசனத்தில் சொல்கிறார். எல்லா வெண்கல கதவுகளையும் தேவன் உடைக்கிற இரும்பு தாப்பா. இரும்ப முறிக்க முடியுமா? இயேசுவால முடியுங்க. அல்லேலூயா. முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையில் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோப் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. அவருடைய நாமம் தரித்து பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு ருசியாய் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக்கில் தருகிறோம். தேவன் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற நிகழ்ச்சி உங்களோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.